Hi everyone, நான் உங்க பிரபாகரன் from HighComTech. இந்த வீடியோல வாட்டர்ஃபால் சார்ட்டை எப்படி ஒரு நிமிஷத்துல கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி வாட்டர்ஃபால் சார்ட்டை பத்தி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதுல Office 365 and Office 2016ல இருக்கிற inbuilt ஃபீச்சரான வாட்டர்ஃபால் சார்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை பத்தி ரொம்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்றவங்களுக்கு அந்த ஃபீச்சர் கிடையாது. அவங்களால குயிக்கா அந்த வாட்டர்ஃபால் சார்ட்டை போடவும் முடியாது. அவங்களுக்கு இது ஒரு குட் நியூஸ்னு சொல்லலாம். வாட்டர்ஃபால் சார்ட்டை இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரியில் மேனுவலாக தான் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 35 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சார்ட்டை 1 மினிட்லேயே முடிக்க முடியும் அப்படின்னா அது உண்மையாகவே அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணும். ரைட், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த டெம்ப்ளேட்டுடைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வேல்யூ கீப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த வேல்யூ பேஸ் பண்ணி இந்த சார்ட் ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டு இருக்கும். நான் ஒரு சில வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன், அது எப்படி மாறுதுன்னு நீங்கள் பாருங்கள். 100, 115 போடுறேன், ஆட்டோமேட்டிக்காக சார்ட் மாறுது. சார்ட்டுக்கு தகுந்த மாதிரியான எல்லா பாரும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது, இன்க்ளூடிங் தி எரர் பார். எரர் பார் அப்படின்றது இந்த இருக்கு இல்லையா, இந்த கண்டென்ட் ரைட், இந்த பார்ட் எரர் பார்னு சொல்லுவோம் இல்லையா, இதுவும் ஆட்டோமேட்டிக்காக மாறும். நார்மலாக நீங்கள் இதை பண்ணுறதுக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒருவேளை இந்த சார்ட்டை நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போகிறேன், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 0க்கு மேலே தான் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. ரைட், இதுக்கு ஓரளவுக்கு காம்ப்ளிகேட்டான சார்ட்னு சொல்லலாம். பட் இதை விட ரொம்ப காம்ப்ளிகேட் சார்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட்ல உள்ள இந்த சார்ட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 0க்கு மேலே அவங்க சார்ட் ரைஸ் ஆகும், அதுக்கப்புறம் அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போய் 0க்கு கீழேயும் இதோடைய ஃப்ளோட்டிங் இருக்கும். இந்த மாதிரி சார்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் பார்த்தீங்க இல்லையா, அதை விட டைம் அதிகமாகும். வாங்க இதில் ஒரு டெமோ பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ண போகிறேன். எக்ஸிஸ்டிங் வேல்யூ ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுறேன். இந்த சார்ட்டை நான் கிரியேட் பண்ணுறதுக்கு வெறும் 40 செகண்ட்ஸ் தான் இருக்குது. இன்னும் டைம் நிறையாவே இருக்குது. சார்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் ஃபார்மேட்டிங் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. ரைட், ஸோ இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இந்த சார்ட்டை கிரியேட் பண்ண முடியும்னு யோசிச்சே இருக்க மாட்டீங்க. எஸ், இட் இஸ் பாசிபிள் ஹியர். சார்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தா ரொம்ப ஈஸியாகவே பண்ண முடிஞ்சுது. இப்போ இதில் இவ்வளோ ரோஸ் இருக்கு இல்லையா, எனக்கு இவ்வளோ ரோஸ் வேண்டாம், இவ்வளோ தான் டேட்டாவே இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் டெலிட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கூட நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்தையும் கவனிக்கணும். இதில் இப்போ எவ்வளோ ரோஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 9 ரோஸ் இருக்கு இல்லையா, அப்போது இதை நீங்கள் 9ஆக மாற்றிக்கணும். ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் ஆக்சிஸ் போயிட்டு இதை 9 மாற்றிக்கணும். ஆக்சிஸ் செகண்டரி ஹாரிசாண்டல் ஆக்சிஸ். அப்போ தான் உங்களுக்கு இந்த இது அலைன் ஆகும். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா Q1 2000ல இருந்து Q4 2003 வரைக்கும் இருக்குது. ரைட், ஸோ Q1 2004ஐயும் ஆட் பண்ணுன்ற ஒரு சுச்சுவேஷன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நடுவில் இந்த இடத்துல ஒரு ரோ ஆட் பண்ணிப்பீங்க. பண்ணிவிட்டு கீழே உள்ள இதெல்லாம் காப்பி பண்ணி மேலே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக அங்கே வந்துட்டு Q1 2004 தானே உங்களுக்கு வேணும், அதோட வேல்யூலாம் கீப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணி கீழே ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் உங்கள் சார்ட் டெவலப் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு ரோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, தட் மீன்ஸ் ஒரு பார். அந்த பாருக்கான இந்த எரர் பாரையும் நம்ம அலைன் பண்ணணும். இப்போ நமக்கு 10 பார்ஸ் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு 9 நம்ம 10ஆக மாற்ற போகிறோம். 10ன்னு மாற்றிட்டிங்க அப்படின்னா சார்ட் அலைன் ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவையான எரர் பாரும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பாரை ஆட் பண்ணுறது, பாரை டெலிட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். இந்த சார்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணாலும் பார்ஸை டெலிட் பண்ணாலும் ஆட் பண்ணாலும் சரி, நிறைய கால்குலேஷன்ஸில் நீங்கள் கை வைக்க வேண்டியது இருக்கும். இந்த ஹிடன் பாரில் ஆரம்பித்து இந்த பார் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு கால்குலேஷன்ஸ் போடுவீங்க, டவுன் ஆகிறதுக்கு ஒரு கால்குலேஷன்ஸ் போடுவீங்க, இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு கால்குலேஷன் போடுவீங்க. இது 0க்கு மேலே இருக்கிறதுக்கு ஒரு கால்குலேஷனும் 0 கீழே உள்ளது ஒரு கால்குலேஷனும், இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்டில் நீங்கள் கால்குலேஷன் மேனுவலாக போட வேண்டியது இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும். வாட்டர்ஃபால் சார்ட்டோட பேசிக்கே தெரியாது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நோ ப்ராப்ளம், கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். See you in the next video. Thanks for watching.